எனக்கு என்ன குறை? நான் கடவுளை தேடுறதுக்கு எனக்கு என்ன குறை இருக்குது? நல்ல பிஸ்னஸ்மேன், அவருக்கு நல்ல வருமானம், அவர் கஷ்டப்படாமல் நிறைய அவர் சம்பாதிக்கிறார். அதனால அவங்க கேட்கும் போதெல்லாம் இப்படி சொல்லுவார், நான் கடவுளை தேடுறதுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நான் கடவுளை தேடுறேன் அப்படின்னு. உடனே இவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே அவர் பண திமிரில் ஆடுறாரு, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, கையை வச்சு அந்த பணத்தை பிடுங்கிருங்க, அந்த வருமானத்தை எடுத்துருங்க, அந்த வேலை அவருக்கு நஷ்டமாயிருச்சுன்னு வைங்களேன், தன்னை போல எங்கே வருவார்? உங்களை தேடி வர்றாரு. அதில் ஒரு டயலாக் வேற, எனக்கு அவருடைய பணம் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அவர் ரட்சிக்கப்படணும், அவ்வளோதான் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி என்ன எப்படி ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டான்னு தெரியல, ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. இப்போ என்னன்னா பிஸ்னஸ் சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளவு இருந்தவர் 0 ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் 0 ஆகும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர்கிட்ட போய் பாருங்க, நீங்க இந்த மாதிரி பெருமையினால நீங்க பண்ணுனீங்க, நீங்க இனி கர்த்தரை தேடுங்க, இது ஆண்டவரா உங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரிப்பீட் என்ன சொன்னார் தெரியுமா? சரி, நான் தான் கடவுளுக்கு கெட்டவன், நீ நல்லவா தானே? ஹலோ, நான் தான் கடவுளுக்கு கெட்டவன், நீ கடவுளுக்கு நல்லவா தானே? நீ இத்தனை ஜெபம் பண்ற, நீ இத்தனை சர்ச்சுக்கு போற, உனக்காக கடவுள் என்ன பாதுகாத்துருக்க கூடாதா? இப்ப சோத்துக்கு இல்லைன்னா நான் மட்டும் கிடையாது, நீ தானே சோத்துக்கு இல்லாம இருக்க, நம்ம பிள்ளைங்க தானே சேர்ந்து பாடுபடுறாங்க, இந்த கடவுள் நமக்கு எதுக்கு? எப்படி இருக்கும்? இப்ப முந்தின பிரச்சனையை விட இதுக்கு தேவையா ஜெபம் பண்றதுக்கு? இது என்ன ஜெபம்னா, நமக்கே யாருக்கு ஐடியா கொடுப்போம்? நம்ம ஜெபத்தில் கர்த்தருக்கு ஐடியா கொடுக்கறது, ஆண்டவரை அப்படி பண்ணி இப்படி செய்து இதை தூக்கி இங்கே போட்டு இப்படி இவரை வரவித்து நீர் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே ஆண்டவரே. இது என்ன ஜெபம்? அப்போ நம்முடைய ஜெபத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம யாருக்கு ஐடியா கொடுக்கக்கூடாது.